எங்கே போகிறது தமிழ் சினிமாவின் ட்ரெண்டு? இந்த வருடம் வெளியான தமிழ் படங்களின் எண்ணிக்கை 232. அதில் ஓடிய படங்களின் கணக்கெடுத்தால் வெறும் 12. ஆக 12ன்னு சொன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. மாதங்கள் 12, ராசிகள் 12. இப்ப மாம்பழம் வாங்குறோம்னு வச்சிங்களேன், ஒரு டஜன் மாம்பழம்னா அது 12. ஆக 12னா ஒரு டஜன். அந்த கணக்கு வச்சு 232 வகுத்து எடுத்தோம்னு வச்சுங்க 12ஆல, அது கிட்டத்தட்ட 19 டஜன். அதுல ஓடுனதுன்னு கணக்கு எடுத்தா ஒரு டஜன். இந்த ஒரு டஜன் தான் பழம் பழுத்திருக்கு, பலன் கொடுத்திருக்கு, படம் ஓடி இருக்கு, பணம் தந்திருக்கு. மத்ததெல்லாம் மத்தவங்க சொல்றாங்க என்னன்னா சோ 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 ஒன்லி ஓடுனது நோன் ஷோ. சில படம் அது கூட பிரேக் ஆயிடுச்சு ஷோ. இந்த படம் தான் ஓடும், இந்த படம் ஓடாது. இந்த படம் தான் வெற்றி பெறும், இந்த படம் வெற்றி பெறாது. இததான் மக்கள் ரசிப்பாங்க, இத மக்கள் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு அடிச்சு சொல்றதுக்கு, ஆணித்தரமா சொல்றதுக்கு, எடுத்து சொல்றதுக்கு யாருக்குமே தெரியாது, யாராலையுமே முடியாது. ஏன்னா எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுங்கிறது ஆண்டவனுக்குத்தான் தெரியும். அடுத்து படம் பார்க்கிற மக்களுக்குத்தான் தெரியும், அவங்களுடைய மனநிலைக்குத்தான் தெரியும். அதனாலதான் சொன்னாங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. படத்துல இருக்கணும் ஒரு ஈர்ப்பு, படத்துல இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு, படத்துல இருக்கணும் ஒரு புதிய வார்ப்பு. பல படங்களை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, விநியோகம் பண்ணிருப்பாங்க. எத்தனையோ படங்களை பணம், சில படங்கள் வெற்றி பெற்றிருக்கும், சில படங்கள் படுத்துக்கிட்டு இருக்கும், தோல்வி பெற்றிருக்கும். அவங்களாலேயே இந்த படம் தான் ஓடுன்னு கணிச்சும் சொல்ல முடியாது, அடிச்சும் சொல்ல முடியாது. அதுக்கு சினிமா உலகத்துல பல உதாரணம் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வடபழனியில பார்த்தா சினிமா உலகத்தின் அடையாளமே அந்த ஏவிஎம் உருண்டை, உலக உருண்டை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஏவிஎம் திரைப்பட நிறுவனம் எத்தனையோ படங்கள் எடுத்தாங்க, எத்தனையோ வெற்றி படங்கள் கொடுத்தாங்க, சில படங்களும் தோல்வி படங்களும் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஏவிஎம் நிறுவனத்துல நம்ம மறைந்து விட்ட ஏவிஎம் சரவணன் ஐயா இருந்த காலத்துல பல பெரிய பெரிய ரஜினியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னும் பெரிய நட்சத்திரங்கள், உச்சாணி நட்சத்திரங்கள் வச்சு பல படங்கள் எடுத்திருக்காங்க. சில படங்கள் வெற்றி பெற்றிருக்கு, சில படங்கள் அப்படி இப்படி ஓடி இருக்கு. அந்த நிறுவனத்துல ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேன்னு நம்ம மறைந்து விட்ட இயக்குனர் விசு அவர்களை வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு சாதாரணமா ஒரு படம், அதுதான் சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு. அந்த படம் என்னமோ ஒரு சின்ன பட்ஜெட் படம், எடுத்தது என்னமோ ஒரு பெரிய நிறுவனம். என்ன நம்பிக்கைன்னா அவங்களால படத்தை எடுத்தா வித்துற முடியும், விநியோகஸ்தர் வருவாங்க அப்படின்னு எடுத்தாங்க. ஆனா விநியோகஸ்தர் இருக்காங்கல்ல, ரொம்ப விவரமானவங்க, ரொம்ப கணக்கு போடுறவங்க, ரொம்ப கச்சிதமா யோசிக்கிறவங்க, ரொம்ப பார்த்து பேசுறவங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏவிஎம் சரவணன் ஐயாவை பார்த்து, ஐயா நாங்க வாங்குறோம்னா பெரிய ஸ்டார் படத்தை, நம்ம ரஜினி சார்ல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு மாதிரி இருக்கக்கூடிய பெரிய உச்ச நட்சத்திரங்களோட படத்தை வாங்கினோம்னா எங்களுக்கு வசூல் ஆகும். இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் எங்களுக்கு சரியா வருமா சார்? அதனால நாங்க என்ன சொல்றோம்னா அப்படின்னு இழுத்தாங்க. அப்பதான் சரவணன் ஐயா என்ன பண்ணாருன்னா வச்சாரு ஒரு செக்னெட்டு. உங்களுக்கு ரஜினி சார் படத்துல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு ஈக்குவலான உச்ச நட்சத்திரத்தோட படத்தெல்லாம், பெரிய படத்தை வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா அது கூட இந்த சின்ன படத்தையும் வாங்கிட்டு போகணும். ஒரு பக்கெட் வாங்கணும்னா கூட ஒரு மக்கு வாங்கணும். இந்த பெரிய படத்தை வாங்கணும்னா இந்த சின்ன படத்தையும் வாங்கிட்டு போங்கன்னு வாங்க வச்சாரு. அவங்களும் வாங்கிட்டு போய் படத்தை போட்டாங்க. ஆனா அங்க தாங்க கடவுள் நிக்கிறாரு, அங்கதாங்க மக்கள் நிக்கிறாங்க. பெரிய படங்கள் தான் ஓடும், பெரிய நட்சத்திரங்கள் படம் தான் ஓடுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் விழுந்தது ஒரு இடி, கிடைச்சது ஒரு அடி. அவங்களோட எண்ணத்துல விழுந்தது மண்ணு. சம்சாரம் அது மின்சாரம் ஓடிச்சு பாருங்க, நின்னு கலெக்ஷன் பண்ணியே காட்டுவோன்னு கையில தூக்குனுச்சு கன்னு, படம் ஆணிச்சு வின்னு. இந்த சம்சாரம் அது மின்சாரம் அந்த படத்துக்கு பண்ணப்பட்ட செலவு எவ்வளவு தெரியுமா? அந்த காலத்துல வெறும் 13 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. ஒரு 13 லட்சம் ரூபாயில எடுக்கப்பட்ட படம்
அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் அது கலெக்ட் பண்ணிருக்கு. அந்த 13 லட்சம் ரூபாய் படத்தை அதுவும் அவங்க எதில் எடுத்தாங்கன்னு கேட்குறீங்க? அந்த காலத்தில் ஈஸ்டர்ன் கலரில் எடுக்கணும், ஃபியூஜி கலரில் எடுக்கணும். ஆர்ஓ கலர் எடுத்தால் சின்ன பட்ஜெட் படம் தான் எடுக்க முடியும். ஆர்ஓ கலரில் எடுக்கப்பட்ட ஒரு சாதாரண படம் அப்படின்னு இவங்க சொன்ன படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா சாதா பட்ஜெட்டு, ஆனால் சரித்திரம் படைச்சது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நின்றுச்சுங்க. படம் ஒரு பேர் வாங்கினுச்சு. படம் பேர் வாங்கினதை விட படம் எடுக்கப்பட்டது எல்லாமே ஒரே ஒரு வீட்டுக்குள்ள. அந்த வீடை கூட வெளியில போய் அவங்க எடுக்கல. ஏவிஎம் குள்ளேயே ஒரு வீடு கட்டினாங்க. அந்த வீட்டுக்கு சம்சாரம் அது மின்சாரம்னு அந்த வீடே பேர் வாங்கினுச்சு. அந்த வீட்டிலேயே நான் என் தங்கை கல்யாணிலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ படங்கள் அங்க எடுத்திருக்கேன். அத்தனை படம். அது ஒரு ராசியான இடம். நடிகர்கள் தான் பேர் வாங்கி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சம்சாரம் அது மின்சாரம் வீடுன்னு ஒரு படத்துடைய வீடு பேர் வாங்கினது ஒரு வரலாறு. ஒரு படம் ஓடணும்னா அதுக்கு கதை வேணும், வசனம் வேணும், பாட்டு வேணும், ஃபைட்டு வேணும், சென்டிமெண்ட் வேணும், காமெடி வேணும், காதல் வேணும், எல்லாம் கலந்து இருக்கணும். அந்த படத்துல ஏதாவது இருக்கணும் ஒரு அம்சம். அந்த அம்சம் இருந்தாதான் வசூல்ல பண்ணும். அது தும்சம். மக்களுக்கு எந்த அம்சம் எப்ப எப்படி பிடிக்கும்? அதுதான் என் படத்துடைய வெற்றியோட சீக்கிரட்டே, ரகசியமே அங்கதானே இருக்கு. அது ஒரு தேவ ரகசியம், அது ஒரு சிதம்பர ரகசியம். எல்லாத்த விட படம் பண்ணணும் ஒரு வசியம். படத்துல அந்த அளவுக்கு இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம். அது இருந்தாதான் மக்களை படம் இழுக்கும். சில படம் பாட்டுக்காகவே ஓடி இருக்கு, சில படம் கதைக்காகவே ஓடி இருக்கு, சில படம் பஞ்சு டைலாக்குக்காகவே ஓடி இருக்கு, சில படம் ஃபைட்டு ஆக்ஷனுக்காக ஓடி இருக்கு. ஆக ஏதோ ஒரு விஷயம் அது மக்களை பண்ணணும் வசியம். பழைய கடை வரலாறு புரட்டி பாருங்க. பல படம், பெரிய நடிகர் படம் சரி, சின்ன நடிகர் படம், பாட்டுக்காகவே பல படம் ஓடி இருக்கு, ஃபைட்டுக்காக சில படம் ஓடி இருக்கு. இந்த பாட்டு என்பது மக்களுக்கு ஒரு ஜனரஞ்சகமான விஷயங்க. ஒரு படம் பார்த்துட்டு வந்தா மக்கள் பாட்டை வாயில முணுமுணுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி பாட்டு இருந்ததுனால தான் எத்தனையோ படங்கள் என்ன உதாரணம் சொல்ல முடியும், பட்டியல் போட்டன்னு நேரம் பத்தாது. அத்தனை படங்கள் பாட்டுக்காக ஓடிதுக்கு. இன்னைக்கு டி ராஜேந்தர்லாம் கூட நான் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கேன்னா என்னுடைய படத்தோட வந்த பாட்டு வசனம் இதெல்லாம் என்னை நிற்க வச்சிருக்கீங்க. இந்த பாட்டு என்பது ஒரு முக்கியமான அம்சம். இந்த காலத்துல நாங்க வெள்ளைக்கார மாதிரி படம் எடுக்கிறோம், நாங்க அந்த படத்தை பார்த்தோம், இந்த படத்தை பார்த்தோம், பாட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு யார் யார் சொன்னா பாட்டு இருக்கக்கூடாதுன்னு? சரி, பாட்டே வேணான்றீங்களே. பாட்டு ஒன்று வைக்கிறீங்க, 2 வைக்கிறீங்க. அதே மீறி என்ன பண்றீங்க? பழைய படத்துல ஹிட் ஆயிருக்கு பாருங்க பாட்டு, அதை எடுத்து நீங்க வைக்கிறீங்க, வச்சுட்டு கோர்ட்டு கலையிறீங்க. இது தேவையா? நீங்க உங்க படத்துல யார மியூசிக் டைரக்டர் போடுறீங்க, அவர்கிட்ட உட்காரணும், உட்காந்து வேலை வாங்கணும், உங்களுடைய சிச்சுவேஷனை சொல்லணும், என்ன மாதிரி கருத்து வரணும், பாட்டுல என்ன விதமான ஜனரஞ்சகம் இருக்கணும், பீட்டு எப்படி இருக்கணும், மக்களை அது எப்படி ஆட வைக்கணும், மக்களை அது எப்படி நாட வைக்கணும், நீங்க தான் டிசைட் பண்ணும். டைரக்டர் டிசைட் பண்ணும். தயாரிப்பாளருக்கு படம் எடுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். இன்னொன்னுங்க, முன்னெல்லாம் நாங்கெல்லாம் தமிழ் படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா வேற மொழி படத்தை பார்க்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். இந்தியில நல்ல ஹிட்டான படம் இருக்கும், இந்தி படம் பார்க்கலாம், ஒரியால கூட படம் ஹிட் ஆயிருக்கும், பெங்காலில கூட படம் ஹிட் ஆயிருக்கும். தெலுங்கு படம் பார்க்கணுமா, கன்னட படம் பார்க்கணுமா, மலையாள படம் பார்க்கணுமா, இந்தியாவில் அத்தனை மொழிகள், மராத்தி படம் பார்க்கணுமா, அத்தனை வெற்றி படங்கள் இருக்கும். அதெல்லாம் போய் பார்க்கறது கஷ்டம். எப்படியோ அந்த படத்தோட கஷ்டப்பட்டு பிரிண்ட் வர வச்சு அந்த பிரிண்ட்டை போட்டு பார்த்து இழுத்து அந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணலாமா, அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல கதை எடுத்துக்கலாமா, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். இங்கிலீஷ் படம் பார்க்கணும்னா கூட அந்த தியேட்டரில் தான் போய் பார்க்கணும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரிண்ட் வாங்கி அந்த படத்தை ஓட்டி பார்க்கணும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழி படத்தையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழி படத்தையும் நீங்க ஓடிடியில் பார்க்கலாம். நீங்க நினைச்சாக்கா இன்னைக்கு சோசியல் மீடியா அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதை தட்டுறாங்க, இதை தட்டுறாங்க. ஏஐ காலங்க, ChatGPT காலங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலத்துல நீங்க நினைக்கிற மாதிரி முன்னெல்லாம் குண்டி செட்டில குதிரை ஓட்டுற மாதிரி இத்தனோண்டு விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த கதையை இப்படி சொன்ன, இந்த சென்டிமெண்ட்டை சொன்னா போறோம், இப்படி சொன்ன போறோம், படம் ஓடிடுன்னு நினைச்சதுதான் அந்த காலம். இந்த காலத்துல மக்கள் விவரமாயிட்டாங்க, மக்களுக்கு பல விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னா எந்த விஷயத்தை வச்சு நம்ம அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும், ஒரு ஆய்வு பண்ணி தான் ஆகணும். 1க்கு 100 முறை ஆலோசிக்கணுங்க. 1க்கு அத்தனை முறை யோசிச்சாங்க மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த முடியும். அப்பதாங்க மக்கள்கிட்ட போய் சேர முடியும்.
இது இல்லாம அதுல படத்துக்கு கதை என்ன, அதெல்லாம் கதையெல்லாம் தேவையில்லைங்க. பெரிய ஆர்டிஸ்டோட காட்சிட்டு இருக்கு, அது எப்படி போறோம்? ஆர்டிஸ்டோட காட்சிட்டு இருந்தா மட்டும் படம் ஓட்டிட்டுமா? பெரிய டைரக்டருங்க, பெரிய டைரக்டர் பேரு, அந்த பேரை வச்சே படம் ஓட்டிட்டுமா? இப்ப எத்தனை பெரிய டைரக்டரோட படம் குப்புறப்படுத்திட்டு இருக்கு? ஏன் வசூல் அள்ளி குவிக்க முடியல? சொல்லுங்க, கணக்கு போட்டு பாருங்க. பிரம்மாண்டமான படைப்பு, செட்டு மட்டும் இருந்தா பிரம்மாண்டமான செட்டு படைப்பு, எந்த படைப்பு வேணாலும் இருக்கலாம், எந்த செட்டு வேணாலும் இருக்கலாம். ஆனா படத்தில் இருக்கணும் சரக்கு. அந்த சரக்கு இருந்தாதான் மக்கள் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு நாங்க அந்த படத்தை உல்டா பண்ணிருக்கோம், இந்த படத்தை உல்டா பண்ணிருக்கோம். நீங்க என்ன உல்டா பண்ணாலும், நீங்க எப்படி பண்ணாலும் அது மக்களுக்கு தெரியுது. அது மக்களுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு. சோசியல் மீடியாவில் ஒரு படத்துக்கு மக்களை வர வைக்கிறதுக்கு வழி இருக்கோ இல்லையோ, வர வேணான்னு சொல்றதுக்கு அத்தனை வழிய. ஒரு படத்தை ஓட வைக்க வேணாம், அந்த படம் ஓடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது. மேட்ரை போட்டு கரன்னு கரைச்சிக்கிட்டு இருக்குது, கிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்குது. மறந்து விட்ட இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரையா எடுத்துங்க, நூற்றுக்கணக்கான படங்களை இயக்கி இருக்கிறாரு, சரித்திரம் படிச்சிட்டு இருக்கிறாரு. மறைந்து விட்ட இயக்குனர் ராமநாராயணன் 100க்கு மேல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய இயக்குனர் SP முத்துராமனையா எடுத்துங்க, பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கு அத்தனை படங்களை இயக்கி இருக்கிறாரு. நம்மளுடைய இயக்குனர் KS ரவிக்குமார் எடுத்துங்க, அவரு அத்தனை படங்களை இயக்கி இருக்கிறாரு. இப்பெல்லாம் டைரக்டர் வராங்க, படம் ஹிட் கொடுக்குறாங்க, உடனே எதை உயர்த்துக்கிறாங்க? அவங்க டைரக்ட் பண்ண படங்களோட எண்ணிக்கை வைத்த முடியல, அவங்களோட சம்பளத்தை மட்டும்தான் உயர்த்துறாங்க. கோடி கணக்கில் சம்பளத்தை ஏத்துறீங்களே, அதுக்கு ஏத்த மாதிரி ஹிட் கொடுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி உழைக்கணும். ஆனா வெறும் படத்தோட பட்ஜெட்டை ஏத்துறீங்களோ இல்லையோ, உங்களுடைய சம்பளத்தை மட்டும் ஏத்திக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த காலத்துல ஆனானப்பட்ட பெரிய நம்மளுடைய நடிகர் தலைவர் சிவாஜியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த நடிகர்கள் எல்லாம் அவங்க வாங்கின சம்பளம் ஒரு சின்ன சதவீதம், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வாங்கினாங்க. மீதி பணம் படத்துக்காக செலவிடப்பட்டது. பிரம்மாண்டமான படங்கள் எடுத்த அத்தனை தயாரிப்பு நிறுவனங்கள், மறந்து விட்ட ஜெமினி ஐயாவிலேருந்து AVM செட்டியார்லேருந்து ஆரம்பிச்சு வாகினி நாகி ரெட்டியார் வரைக்கும், நம்முடைய LV பிரசாத் வரைக்கும் எல்லாருமே படத்துல தெரியும் பட்ஜெட்டு, ஃப்ரேம்ல தெரியணும் பட்ஜெட்டு. வெறும் நடிகர் வீட்டுக்கு மட்டும் போய் சேர்ந்துக்கிட்டு கூடாது பட்ஜெட்டு, வெறும் இயக்குனர் வீட்டுக்கு மட்டும் போய் சேர்ந்துக்கிட்டு கூடாது பட்ஜெட்டு. படத்துல ஃப்ரேம்ல அது மின்னணும். ஃப்ரேம்ல தெரிஞ்சாதாங்க ஜனங்க அதை லைக் பண்ணுவாங்க. ஒரு தெருவில் குடி இருக்கிறோன்னு சொன்னாக்கா பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கணும், அடுத்த வீட்டுக்காரனை பார்க்கணும், எய்த்து வீட்டுக்காரனை பார்க்கணும், மேல் வீட்டுக்காரனை பார்க்கணும். பல வீட்டுக்காரனை பார்த்தா தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதனால பக்கத்து மாநிலம் மலையாள படத்தை பாருங்க, எப்படி ஹிட்டு கொடுக்குறாங்க பாருங்க. பக்கத்து மாநிலம் கன்னட படத்தை பாருங்க, காந்தாரா கலக்குது, KGF கலக்குது. பக்கத்து மாநிலம் அதே மாதிரி பக்கத்து மாநிலம் ஆந்திராவை பாருங்க, அங்க பாத்தீங்கன்னாக்கா ராஜமௌழி எடுக்கிறாரு பாகுபலி, அவ்வளவு பிரம்மாண்டமான படங்களை கொடுக்குறாங்க. ஆந்திராவில் புஷ்பா கொடுக்குறாங்க. இப்படி பார்த்தா சுத்தி முத்தி பார்த்தா அடுத்த லாங்குவேஜ்ல அடுத்த மொழிக்காரங்க என்ன பண்றாங்கிறது பார்த்து உங்களுக்கு வரக்கூடாது பொறாம, இருக்கக்கூடாது போதாம, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும். கடந்தது கடந்ததாவே இருக்கட்டும், நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரிப்பீட், அப்படி பண்ண ஆயிடும் அப்பீட்டு. தப்பெல்லாம் மீறி 2025 நடந்த தப்பெல்லாம் மறந்துருங்க, இழந்ததெல்லாம் மறந்துருங்க. 2026 பிறக்குது, ஒரு புத்துணர்வு பிறக்கணும், ஒரு புதிய வழியில் நடக்கணும், தமிழ் திரையுலகத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை பண்றேன். நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்க என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.